வணக்கம் அன்பு மக்களே, வெல்கம் டு குஷி பிசி யூடியூப் சேனல். நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி சூப்பர்பான ஒரு சைட்டில் மீட் பண்ணுறதா சொன்னோம். இந்த சைட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மிக மிக அருமையான சைட்டு. இது எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால் செங்கல்பட்டு ரயில்வே ஸ்டேஷனுக்கு நியர்பையே இருக்குது. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா திருப்பூர் ஒரு பிரிட்ஜு, நியூ பிரிட்ஜு போட்டிருக்காங்க. அந்த பிரிட்ஜு ஏறி இறங்கின உடனே இந்த சைட்டு வந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே இருக்குது. இந்த சைட்டினுடைய பிரம்மாண்டத்தை பற்றி, இந்த சைட்டினுடைய உள்கட்டமைப்பை பற்றி, இந்த சைட்டினுடைய ஈச் அண்ட் எவரி ஒன்ஸை பற்றி தான் பேச வந்திருக்கிறோம். வாங்க வீடியோ உள்ள போகலாம். இந்த அருமையான சைட்டை யார் ப்ரெசென்ட் பண்ணுறாங்கன்னு சொன்னால் வேல்யூ ரியாலிட்டி அவங்க கொடுக்குற குவாலிட்டியான சைட் இது. இந்த சைட்டினுடைய நேம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஸ்டெல்லார் சிட்டி. மிக அற்புதமாக இருக்குது. இந்த சைட்டோட அமெனிட்டிஸ் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் சுற்றி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காம்பவுண்டு போட்டிருக்காங்க. இது ஒரு கேட்டட் கம்யூனிட்டி சைட்டு. உங்களுக்கு வெல்கம் ஆர்ச், தி வெங்கடேஸ்வரா நகர்னு சொல்லிட்டு வெல்கம் ஆர்ச் ஒன்று இங்கே வந்து இருக்குது. எப்போவுமே பாருங்கள் வேல்யூ ரியாலிட்டியில் வந்து இந்த கரும் சாலை பிளாக் டாப் ரோடு வந்து சூப்பர்பாக இருக்கும். உங்களுக்கு 30 ஃபீட் ரோடு, 24 ஃபீட் ரோடு, 33 ஃபீட் ரோடு எல்லா ரோடும் வந்து அற்புதமாக போட்டிருக்கிறாங்க. அண்ட் அவென்யூ ட்ரீஸ் இருக்குது, உங்களுக்கு பார்க் இருக்குது, பசங்கள்லாம் ஊஞ்சலில் விளையாடிட்டு இருக்காங்க. அண்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இங்கே வாட்டர் ஃபெசிலிட்டிஸும் வந்து ரொம்ப நல்லாவே இருக்குது. இங்கே வந்து ஒரு 2 வழிகள் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா வெங்கடேஸ்வர நகர் ஆர்ச்சி பகுதியில் வந்து ஒரு வே வந்து போயின்னு இருக்கு. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த ரைட் ஹேண்ட் சைடில் வந்து ஒரு வே ஒன்று போயின்னு இருக்கு. இந்த வே பார்த்தீங்கன்னா இந்த வல்லம் வந்து நுழைவு வாயிலாக வந்து இருக்குது. இந்த சைட்டோட மொத்த பரப்பளவு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 4 ஏக்கராங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 2 பேஸ் பிளான் பண்ணியிருக்காங்க. இப்போ பேஸ் 1 பற்றி தான் நான் பேசின்னு இருக்கேன். இதில் ஒரு 75+ பிளாட்ஸ் வந்து இருக்குது. ஒரு 800 ஸ்கொயர் ஃபீட்டில் இருந்து கிட்டத்தட்ட 4000+ ஸ்கொயர் ஃபீட் வரையும் இங்கே போட்டிருக்காங்க. உள்ளே வந்து உங்களுக்கு ஷாப்புன்னு சொல்லிட்டு சில பிளேசஸ்லாம் வந்து வச்சுருக்காங்க. கமர்ஷியல் பிளேசஸும் இருக்குது. இந்த பிரமாதமான சைட்டு வர்றதுக்கு நம்ம வந்து ஆக்சஸ் பாயிண்ட்டுன்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து செங்கல்பட்டு ஹப்பு, செங்கல்பட்டு ரயில்வே ஸ்டேஷன் வந்து வெரி நியரஸ்ட்டாக இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, இங்கே வந்து பஸ் போக்குவரத்துக்கான டிப்போ வந்து வெரி நியரஸ்ட்டாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கே செங்கல்பட்டு கலெக்டர் ஆஃபீஸுக்கு அருகாமையிலேயே புதிய பேருந்து நிலையம் ஒன்று அமைக்கிறாங்க. ஸோ போக்குவரத்துக்கு வந்து சூப்பர்பான சைட்டு இது. இந்த சைட்டினுடைய அருகிலுள்ள ஒரு புகழ்பெற்ற ஏரியாக்களை வந்து புகழ்பெற்ற நகரங்களை வந்து நம்ம பேசணும் அப்படின்னு சொன்னால் சிங்கப்பெருமாள் கோயில் அருகில் வந்து இருக்குது. இது வந்து மகேந்திரா வேர்ல்டு சிட்டி, கிட்டத்தட்ட தொழிற் பூங்கான்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து புக்கத்துறை அண்டு படாலம் எக்ஸ்கூட் ரோடு ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டு இருக்கு. பெரிய சாலைகளும் பிரிட்ஜுகளும் வந்து போட்டுருக்குறாங்க. செங்கல்பட்டுலேருந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு போனீங்க அப்படின்னு சொன்னால் திருக்கழுக்குன்றம் போயிடலாம். திருக்கழுக்குன்றம் ஏற்கனவே சேட்டலைட் சிட்டியாக வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கு அருகாமையில் தான் உங்களுக்கு பூஞ்சேரி இருக்குது. பூஞ்சேரி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பெரிய நெடுஞ்சாலை, அதாவது செங்கல்பட்டு போக்குவரத்துகளை எல்லாத்தையும் வந்து பூஞ்சேரியில் வந்து மாற்றி வர்றதுக்கான வேலைகள் வந்து நடந்துட்டுருக்கு. புதிய தலைமைச் செயலகமும் வந்து பூஞ்சேரியிலேருந்து வர்றதுனால இந்த இடம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பெரிய லெவலுக்கு வந்து ஃபேமஸ் ஆகும். அது மட்டும் இல்லை, இப்போ வந்து எல்லா நியூஸ்கள்லையும் நாளிதழ்கள்லையும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மதுராந்தகம் குளோபல் சிட்டி வந்து இங்கே வரப்போகுது. அதுக்கான வேலைகள் வந்து துரிதமாக நடந்துட்டுருக்கு. ரெண்டாவது வந்து சிட்கோ வந்து உங்களுக்கு அனல் மின் நிலையம் வந்து முதல்வர்கள் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது வேலையும் வந்து நடந்துட்டுருக்கு. அது மட்டும் இல்லை, 2000 கோடி செலவில் சில வில்லேஜுகளை வந்து நகரமயமாக மாற்றுற வேலையும் வந்து நடந்துட்டுருக்கு. இந்த இடம் பார்த்தீங்கன்னா அடுத்த 5 வருடத்தில் வந்து மிகப்பெரிய பூமா, மிகப்பெரிய சிட்டியாக வந்து மாறப்போகுது. இப்போ நம்ம நிற்கிற இடமே செங்கல்பட்டுனுடைய மெயின் ஏரியாவில் தான். அந்த மெயின் ஏரியா சிட்டின்னு சொன்னால் அது வந்து மிக இல்லைங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து அச்சரப்பாக்கம் தான் இப்போ சென்னையுடைய என்ட்ரன்ஸ்ன்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ சவுத் ஜோன் ஃபுல்லாகவே வந்து பிஸியாக மாறப்போகுது. உங்களுக்கு தாம்பரத்துக்கு அந்த சைடு இருக்கிற சென்னை வந்து ஒரு மார்க்கெட்டு வளாகமாக தான் இருக்க போகுது. இந்த சைடு தான் உங்களுக்கு வந்து ஜனங்களுடைய மூமெண்ட் வந்து இருக்க போகிறதுனால இந்த இடம்லாம் வந்து பெரிய லெவலுக்கு வந்து பூமாக போகுது. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தாம்பரத்துக்கு அடுத்து வந்து உங்களுக்கு செங்கல்பட்டு தான் மிகப்பெரிய ஜங்ஷன். ஏன்னா இங்கே வந்து நீதிமன்றங்கள், கலெக்டர் ஆஃபீஸு, ஹாஸ்பிட்டல்ஸு, ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸு, பெரிய பெரிய கம்பெனிகள் இது எல்லாமே வந்து இந்த பகுதியில் வந்து இருக்கிறதுனால செங்கல்பட்டு வேறு மாதிரியான நகரமாக மாறின்னு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் செங்கல்பட்டு சிஎம்டிஏ வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம இருக்கிற இடமே உங்களுக்கு வந்து சிஎம்டிஏ லிமிட்டில் தான் இருக்குது. இந்த அற்புதமான சைட்டோட அப்ரூவ்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் டிடிசிபி அண்டு ரேரா அப்ரூவ்டு. ஸோ ஆல்ரெடி நிறைய ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் முடிஞ்சிருக்கிறதுனால உங்களுக்கு டைட்டில் கிளியர், டாக்குமெண்ட்டு பக்கா. இவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் இருக்கிற இந்த இடத்துல அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செங்கல்பட்டு ரயில்வே ஹப்பு வந்து பக்கத்திலே இருக்குது. உங்களுக்கு பஸ் டிப்போஸ் வந்து பக்கத்திலே இருக்குது. இவ்வளோ அருகாமையில் இருக்கிற இந்த சைட்டுக்கு வந்து உங்களுக்கு ரேட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால்
3600 ரூபாய் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு ஸ்கொயர் ஃபீட் வந்து 3600. நீங்கள் வந்து 3 வாரத்தில் ரெஜிஸ்ட்ரேஷன் போகிறீங்க அப்படின்னு சொன்னால் ஸ்லைட்லி நெகோஷியபிளும் வந்து பண்ணிக்கலாம். ஸோ கம்பெனி சைட்லேருந்து உங்களுக்கு லோன் ஃபெசிலிட்டிஸும் வந்து பண்ணி கொடுக்குறாங்க. உங்கள் ப்ரொஃபைல் வந்து ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட வந்து 80% 90% வரை உங்களுக்கு லோன் வந்து பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ இந்த சைட்டை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு கேப் வசதி கூட பண்ணி கொடுக்குறாங்க. உங்களுக்கு ஏதாவது இந்த சைட்டை பற்றியான டவுட் வந்து கேட்கணும் அப்படின்னு சொன்னால் ஸ்க்ரீனில் தெரியிற நம்பரை கான்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் எல்லாத்துக்கும் விளக்கம் கொடுப்பாங்க. மக்களை இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த ஸ்டெல்லார் சிட்டி பற்றியான ஈச் அண்ட் எவ்ரி ஒன் வந்து உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துருப்பீங்க, கேட்டிருப்பீங்க, ரசிச்சிருப்பீங்க. இது மாதிரியான வீடியோ நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு இந்த குஷி பிசி சேனலை நீங்கள் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இதே போல இன்னொரு நல்ல ஒரு பதிவுல நல்ல ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிற வரையும் நீங்க குஷியா இருங்க, பிஸியா இருங்க. தேங்க்யூ வெரி மச்.